ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக என்ன செய்தார் என்பதையும் அதற்காக நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் என்பதையும் நினைவு கூற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். கர்த்தர் தாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த தாள பூமியிலே வந்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகினாலே நானும் நீங்களும் இந்த பூலோகத்திலே ஜீவிக்கும் பொழுது அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாய் நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் மத்தியிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த நானும் நீங்களும் கடனாளிகளாக காணப்படுகின்றோம். அதைதான் வேதமும் கூட சொல்லுகின்றது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது மார்க்கு 12வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மார்க் சாப்டர் 12 verse 30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த கற்பனையை பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதே. அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மகா பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றின் நிமித்தமாக இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமே. ஏன் இதை இப்படியாக செய்ய வேண்டும், அல்லது ஏன் இது பிரதான கட்டளையாய் காணப்படுகிறது என்று சொன்னால், அவர்தாமே தம்முடைய முழு மனதோடும் தம்முடைய முழு ஆத்மாவோடும் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில அவர்தாமே அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். தான் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய், நானும் நீங்களும் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கும்படியாக அவர் தம்மை தாமே முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அதன் விளைவுதானே இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய சமூகத்திலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படும்படியான அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கூட அவரில் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்கின்றோமா? ஒருவேளை இதிலே குறைவு காணப்படும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் வந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவருக்கு தருவது முழு காரியமாக நாம் அவரிடத்துல கொடுப்போம். எல்லாவற்றையும் ஒரு முழு மனதோடு கூட நாம் செய்கின்றவர்களாக இருப்போம். அப்பொழுதுதானே அவருடைய கற்பனையை நாம் பின்பற்றுகின்றவர்களாய் காணப்படுவோம். எல்லாவற்றிலும் ஒரு முழுமை காணப்படட்டும். ஒரு முழு மனதோடு கூட முழு ஆத்மாவோடு கூட உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முழு பலத்தோடு கூட நீ அவரிடத்துல அன்பு கூறு. ஏனென்று சொன்னால் அவர் அதை கல்வாரி சிலுவையில அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவருடைய அன்பை கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தியிருக்கின்றபடியினாலே நானும் நீங்களும் மறுபடியுமாய் செலுத்த வேண்டியது நம்முடைய அன்பை. அவர் அதை எதிர்பார்க்கின்றார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். நாம் அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நானும் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை நேசித்தபடியினாலே கல்வாரி சிலுவையில உம்மை நீர் ஒப்பு கொடுத்தீர் தாப்பனே. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நேசம் பெரியது தாப்பனே என்று சொல்லுவோமா? இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் தாப்பனே, உம்மை நான் நேசிக்கின்றேன். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். ஆமென்.